வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ரேவதி நட்சத்திரம். இந்த ஜூலை மாதத்துக்கான ரேவதி நட்சத்திர பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். இது புதன் கிரகத்தால் ஆளப்படுற நட்சத்திரம். சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். கடைசி நட்சத்திரம் மோட்ச ராசியில் மோட்ச நட்சத்திரம்னுவாங்க. இதுதான் கடைசி 27. சரி, இந்த ராசிக்காரங்களும் சின்ன வயசில் பிறக்கும் போதே புதன் திசையினால் நல்லா படிப்பாங்க. நல்ல புதன் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிப்பாங்க. நீங்கள் +1 +2 குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்காது. அந்த படிப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. கேது தசை நடக்கும். ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஞானத்தை வளர்ப்பாங்க. படித்து முடித்த உடனே இவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும், வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆன உடனே சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். சுக்கிர தசை சூப்பராக இருக்கும். படித்து முடித்த உடனே டக்குட்டு வேலை, கல்யாணம், குழந்தை டப்புன்னு ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே ஈஸியாக செட்டில் ஆகிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டைம். சரிங்களா? அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய தசை அதிகாரம் வரும். ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் எதுக்கு அந்த காலத்தில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணாங்கன்னா, முக்கியமான உடல் மன தேவை சரியாயிடுச்சுன்னா அடுத்து லைஃப்பில் க்ரோ ஆகிடலாம். அது பர்ஃபெக்டாக யாருக்குன்னா ரேவதிக்கு நடக்கும், ரேவதி நட்சத்திரத்துக்கு. ஸோ 30 வயசுக்குள்ளே கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆகிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்காக நான் ஓடுறேன்னு ஃபாஸ்ட்டாக உழைப்பாங்க, பெருசாக சாதிப்பாங்க. சூரிய திசையில் கொடி கட்டி வருவாங்க. சந்திர திசையில் ஒன்றும் குழந்தைங்க பெருசாகிடும். அந்த குழந்தைங்களே கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு 25 வயசுலாம் கல்யாணம் ஆனோடனே இவங்களுடைய 50 வயசில் அந்த குழந்தை 25 வயசில் நிற்கும். சீக்கிரம் நிற்கும். ஒரு 23-24 வயசில் நிற்கும். ஸோ டக்குன்னு அந்த குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சந்திர தசை செவ்வாய் தசை பார்த்தா பேர குழந்தைங்களை எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்காக வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி லைஃப் இந்த ஜாவா சுந்தரேசன் மாதிரி நடந்து வருவார், சைக்கிளில் வருவார், பைக்கில் வருவார், அப்புறம் ஹெலிகாப்டர்லேயே வருவார். அந்த மாதிரி லைஃப் ஓடும். இப்போ கடைசியாக 1 வருஷம் பார்த்தீங்கன்னா 2-2.5 வருஷமாகவே டஃப்பு. அது இந்த 1 வருஷம் சனி பயிற்சியில் வச்சு செஞ்சிட்ருப்பார். கொஞ்ச நாளைக்கு தாங்க இருக்கிறதுலையே நல்ல ஜாக்பாட் யாருன்னா உங்களுக்கு தான். ஏன்னா குரு பகவான் அவர் ராஜா இருக்கிற காலத்தில் ஆட்சி பெற்று குரு வீடான உங்கள் வீட்டை பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் இருக்கிறது மீனராசி, 4 பாதம் மீனராசியில் இருக்குது. மீனராசி குரு வீடு. குரு பகவான் உங்கள் வீட்டை பார்க்குறதுனால இப்போ பெட்டராகும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஜூன்லேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யாருக்காவது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் கஷ்டப்படுறேன் சார்னா கொஞ்சம் சில பேருக்கு முன்ன பின்ன நடக்கும். இப்போ உங்களுக்கு சரியாயிடும். இந்த ஜூலைலாம் ரொம்ப நல்லாவே பெட்டராகிடும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இது நீர் ராசியில் இருக்க வீடு, பெண் ராசியில் இருக்க வீடு, பாசம் உள்ளவங்க, குழந்தைங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மகப்பேருக்கு. சரிங்களா? நீங்கள் இது ஒன்று ட்ரை பண்ணலாம். அடுத்து யாராவது லவ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஆசைப்பட்டீங்க. சில பேர் என்ன சொல்கிறது, பேச ஆள் இல்லை சார், பேச ஒருத்தர் வேணும் சார்லாம் ஏங்குவாங்க. அதுவும் இப்போ சனி பயிற்சியெல்லாம் ரொம்ப தனிமையாகிடுவாங்க. வீடு குடும்பத்துலேருந்து தனிமையாகி அப்படியே பரிதாபமாக உட்காந்துருப்பாங்க. பேச ஆள் வேணும் சார்னுவாங்க. அந்த பேச கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சோல்மேட் கிடைப்பாங்க. நிறைய பேருக்கு கல்யாண தடங்கள் ஆகும். ஏன்னா
ஃபுல்லாக சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிறைய தடங்களாகும். இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் தடங்கள் விலகி கல்யாணத்துக்கு இப்போ ப்ரொஃபைல் நிறைய வரும், கவனித்து பாருங்கள். பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டு கிட்ட போய் பேசுறது கூட நல்ல நேரம் பார்த்து பேசிக்கோங்க. நம்ம கேலண்டர்லேயே பார்த்தலாம் நல்ல நேரம். போகிறது மட்டும் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது இல்லை முக்கியமான ப்ரொஃபைல் அனுப்புறதுலாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் பண்ணுங்கள். காலையில் 6:30 மணி, மதியம் 1:30 மணி, நைட்டு 8:30 மணி வியாழக்கிழமைகளில் வரும். சரிங்களா? 1/2 hour முன்ன பின்ன அந்த டைம் எடுத்துவாங்க, அந்த 1 hour ஸ்லாட். இந்த குரு ஹோரையில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த திருமணத்துக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் எது பண்ணாலும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் பண்ணிங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு. இது ஒன்று. இப்போ யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை ஒரே வீட்டில் பேசாமல் இருக்கீங்கன்னா இந்த நாள் இந்த ஹோரையில் போய்ட்டு ஒரு சாரி கேட்டு டப்புன்னு பேட்சப் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லது. டக்குன்னு ஒன்று சேர்ந்துடலாம். எவ்வளோ காலத்துக்கு தாங்க சண்டை போட்டுக்க முடியும், ஒன்று சேர்ந்துடலாம். சரிங்களா? டைம் நல்லாயிருக்கு இதுக்கு. சில கேசஸ் எனக்கு இப்போ 2-3 நாள் இப்போ ஒரு 6 மாதமாகவே பார்க்குறேன். நிறைய மீனராசி இந்த இஷ்யூக்கு வராங்க. 2ஆம் திருமணம் கேட்டு, இல்லை சார் மொத்தமாக முடிஞ்சு போச்சு, 2 டிவோர்ஸ்லாம் பண்ணியாச்சு, என் லைஃப்பில் நான் மூவ் ஆகணும். ஏன்னா இப்போ குரு தசை பார்க்குறதுனால ஒரு பிடிப்பு வரும் மனசுக்கு. இந்த லாஸ்ட் 1 வருஷமாக இருந்திருக்காது, இப்போ ஒரு மனசில் பிடிப்பறேன், நான் திருப்பியும் வாழணும், இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன். டைம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் திருமணத்துக்கு டைம் நல்லாயிருக்கும். யாருன்னா பண்ணணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா 60-70 வயசில் கூட கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. நமக்கு ஒரு தனம் தேவைப்படுதுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது டைம். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது, தொழிலில் கன்ஃபியூஷன், வாழ்க்கையில் கன்ஃபியூஷன், யாரை கேட்குறதுனே தெரியலன்னா ஒரு குருமார்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள், குருமார் சப்போர்ட் கிடைக்கும். இல்லை பிஸ்னஸில் வந்து என்னுடைய தொழில், இப்போ நான் ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், என் தொழிலில் இவர் பெரிய ஆள், இவர் அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னா அப்ரோச் பண்ணி பாருங்கள், அட்வைஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குருமார்களை வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் நல்லா வரும். ஏன்னா போன வருஷமே சொன்ன மீனராசி பொதுவாகவே பிஸ்னஸ் வீடு நல்லா இருக்குங்கன்னு. ஒன்று ரேவதி நட்சத்திரம், இது வந்து ராசி நட்சத்திரமும் சரி லக்னத்துடைய நட்சத்திரமாக பாருங்கள். ரேவதி லக்ன நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா கை கொடுக்கும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் ரொம்ப நல்லா கை கொடுக்கும். அது இதில் இருக்கவங்க நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் தொழில், இல்லை கன்சல்டிங், டீச்சிங் ப்ரொஃபஷன், இல்லை நீர் மேலாண்மை, இது சம்மந்தமாக ஏதாவது தொழில்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அந்த பிஸ்னஸில் நல்லா உங்களுக்கு வந்து இப்போ காசு வருங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல விஷயம். வேறு என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது? லவ் லைஃப் நல்லாயிருக்கு, உங்களுக்கு வந்து திருமணம் செட்டில் ஆகும், உங்களுக்கு வந்து பிஸ்னஸும் செட்டில் ஆகும். வேறு என்ன வேணும்? பர்சனல் ப்ரொஃபஷன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், 2 பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். தனித்தனியாக பண்ணாதீங்க, 2 பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த போயிட்டு அங்கே போய் பூந்தி கொடுங்க, அந்த கோயிலில் இருக்க குழந்தைங்களுக்கு பூந்தி கொடுங்க. இந்த ஜூலை மாதம் அமோகமாக இருக்கும் உங்களுக்கு. சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்னால் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.